Hello my dear friends, today we are going to see about can you call me அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லாட்டி கால் பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹவ் டு சே, வாட் ஆர் த அதர் வேஸ் டு சே கால் மீ அப்படின்னு சொல்லலாம். என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் இல்லை எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்னும் ரொம்ப அழகாக என்னென்ன சுச்சுவேஷனில் வந்து இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வீடியோ. ஓகே, த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபீல் ஃப்ரீ டு பஸ் மீ எனி டைம். நீங்கள் எனக்கு கால் பண்ணுறதுக்காக எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு பஸ் மீ எனி டைம். த நெக்ஸ்ட் ஒன், ட்ராப் மீ அ லைன் வென் யூ கெட் அ சான்ஸ். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க இல்லை மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இட் இஸ் அனதர் வே டு கால் மீ அப்படி டு சே டு கால் மீ அப்படிங்கிறது தான் ட்ராப் மீ எ லைன் வென் யூ கெட் அ சான்ஸ். உங்களுக்கு டைம் இருக்கும் போதோ உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் போதோ எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ட்ராப் மீ எ லைன் வென் யூ கெட் அ சான்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் மீ எ ஷார்ட் இஃப் யூ நீட் எனி திங். சும்மா சொல்லுவோம்ல தமிழ்லாம், எனக்கு ஒரு குரல் கொடுப்பா நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கால்டு கிவ் மீ எ ஷார்ட் இஃப் யூ நீட் எனி திங். உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு குரல் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கால்டு கிவ் மீ எ ஷார்ட் இஃப் யூ நீட் எனி திங். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு குரல் கொடு இல்லை கால் பண்ணு அப்படிங்கிறது தான் திஸ் ஒன். த நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஹெசிடேட் டு ரீச் மீ ரீச் அவுட் பை ஃபோன். எனக்கு ஃபோனில் கால் பண்ணுறதுக்காக நீ எதுக்காகவும் தயக்கப்பட வேண்டாம், எதுக்காகவும் யோசிக்க வேண்டாம். ஸோ வென்எவர் யூ வாண்ட் டு கால் மீ டோன்ட் ஹெசிடேட். அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம், எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ஹெசிடேட் டு ரீச் அவுட் பை ஃபோன். ஃபோன் மூலிமா எனக்கு கால் பண்ணு, எந்த தயக்கமும் உனக்கு வேண்டாம், என்ன ஒரு டவுட்டும் வரலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் திஸ் ஒன். த லாஸ்ட் ஒன், ஃபீல் ஃப்ரீ டு கிவ் மீ அ ரிங். எனக்கு ஃபோன் பண்ணுறது எப்போவுமே நீ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோ. ஃபோன் பண்ணுற எனக்கு கால் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாலாம் எடுத்துக்க வேண்டாம். இல்லை இப்போ இப்போ கால் பண்ணுறமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லாட்டி இதுக்கெலாம் உனக்கு கால் பண்ணலாமா, இல்லாட்டி இதுக்கெலாம் அவங்கள கூப்பிடலாமா அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. எனக்கு நீ கால் பண்ணுறத ஒரு நார்மலாக ஈஸியாகவே எடுத்துக்கோ. ஸோ யூ கேன் கால் மீ அட் எனி டைம் அட் இஃப் யூ நீட் எனி திங் அப்படி சொல்கிறது தான். தீஸ் ஆர் த அதர் ஃப்ரேசஸ் or the other ways to say just call me அப்படின்னு சொல்கிறது. Okay, the first one, feel free to buzz me anytime, drop me a line when you get a chance, give me a shout if you need anything, don't hesitate to reach out by phone, feel free to give me a ring. Okay, thank you so much for watching my video, and whenever you have a chance to say call me, please make use of these phrases. Your English will be better, I think so. If you have any doubt, please give your comments in the comment box. Thank you so much for watching my video. I catch you in the next video. Until that, signing off, Dr. El Komati.